வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேத்து ஒரு கன்சல்டேஷன்ங்க. அந்த ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்தாரு. அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவருக்கு புரிஞ்சது. ரொம்ப அத சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்டின்னா, அவருக்கு சுக்கிரன் நீச்சம். இயல்பாக சுக்கிரன் நீச்சமானவர்கள் ஒழுங்கானவர்கள், ஒழுக்கமானவர்கள். ஓகேங்களா? அவருக்கு ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ போதும். அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன். அவருக்கு ஜோதிட விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சது. அப்ப நான் அவர்கிட்ட சில விஷயங்கள் சொன்னேன். நம்மகிட்ட பேசுறப்ப சில விஷயங்கள் நம்ம பேசுவோம்ல. அப்ப அவர்ட்ட நான் சொன்னேன், பிரதர் உங்களுக்கு பொண்ணு பாக்குறீங்க அப்படின்னா, கன்னி ராசி வேற. ஆமா, கன்னில தானே சந்திரன் இருக்க முடியும். இணைஞ்சிருக்காங்க சொன்னேன்ல. கன்னி ராசி. பிரதர் கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு பேச்சு வரும். தயவு செய்து 29 வரைக்கும் அந்த அந்த விஷயத்துக்குள்ள போகாதீங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 12ல இருக்கிறாரு. விரை அமைப்புகள்ல இருக்காரு. இப்போ ஏதோ ஒண்ணு இடையில நடக்க போகுது. இது கல்யாணம்னு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நண்பர்களோட சேர்ந்து பிசினஸ் செஞ்சு கூட வரும். ஏன்னா கன்னி ராசிக்கு அஷ்டம சனியோடைய தாக்கம் அடுத்த வருஷத்துல வர ஆரம்பிச்சிடும். இல்ல போன வாரமே கூப்பிட்டு பிசினஸ்லாம் பேசிட்டாங்க. நான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன் பிரதர் அப்படின்னு சொன்னாரு. ஓகே. அதுக்கு பிறகு அந்த சுக்கிரனை பத்தியான டாபிக் வந்தது. அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு ஜோசியம் தெரியுது அப்படின்னா, நீங்க தேடக்கூடிய பெண் உங்களுடைய துணைவி அல்லது இது பாக்குறவங்க, நீங்க ஆணா இருக்கீங்க, பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னரை தயவு செய்து நீச்ச சுக்கிரனாக இருக்கிற ஒரு ஆணை நீச்ச சுக்கிரனா அல்லது பலவீன சுக்கிரன். ஓகேங்களா? இதுக்கு அவர்கிட்ட நான் பர்சனலா பேசினால ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஓகே. ஒருவேளை உங்களோட சுக்கிரன் நீச்சம்ங்க. நீங்கள் ஒழுக்கமானவர், குழந்தைக்காக மட்டும் தாம்பத்தியத்தோடு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் கொடுத்திருந்தேன். அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன், சிம்மத்துல அல்லது கன்னியில இருக்கிற மாதிரியான பெண் சுக்கிரன், அதுல மட்டும் பெண் தேடுங்க. தயவு செய்து இந்த இடத்துல இருந்து ஆப்போசிட் கட்டத்துல இருக்கிற இடத்துல பொண்ணை தேடாதீங்க. உங்களால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே. இது அவருக்கு புரிஞ்சது, உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஓகே. நீச்ச சுக்கிரன் அப்படின்றவர் ஒழுக்கமானவர். சொல்ல போனா அவருக்கு குழந்தைக்காக மட்டுமே தாம்பத்தியம். அதனை தவிர்த்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. இது நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே நம்ம பார்க்கலாம். சில பேர் இருப்பாங்க. நீங்க என்னதான் ஆவு அப்படி இப்படின்னு பேசினாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெரிய அளவுக்கு இதுல ஈடுபாடு, என்னையா இப்படி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படின்னு பேசுறவரு நம்ம குரூப்லயே ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? சோ இந்த அமைப்புகள்ல இருக்கிறவருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சுக்கிரன் பலவீனமா இருப்பாரு. ஓகே. இதுல இன்னொரு ஒரு கேட்டகரி என்னன்னா, பையனுங்க சும்மாவே வாய்ஸ் அவுட் வேற அடிப்பானுங்க. அந்த விஷயத்துக்குள்ள வரல. இயல்பாகவே சுக்கிரன் உச்சமான ஒருத்தர், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அந்த அமைப்புகள்ல அவருக்கு உச்சமான சுக்கிரன், ரொம்ப ஸ்ட்ராங்கான சுக்கிரனை அவங்களுக்கு திருமண பொருத்த அமைப்புகள்ல சேருங்க. சேர்த்து இந்த அமைப்புகள்ல பாருங்களேன். சுக்கிரன் உச்சமாக இருக்கிற ஒரு ஆணை, சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, அவங்களுடைய தாம்பத்தியம் ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. சுக்கிரன் உச்சமான ஒருத்தரை சுக்கிரன் நீச்சமானவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, சுக்கிரன் வீக்கான ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களுக்குள்ள தாம்பத்தியத்துல பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை அந்த தாம்பத்தியத்துல அதிகமா எதிர்நோக்குவாங்கங்க. இது இந்த சுக்கிரனோட அமைப்புகள்ல மட்டும் வச்சு சொல்றேன். ஏன்னா சுக்கிரன் காமத்தை கொடுக்கிறவரு. இது அடுத்தடுத்த பிளானட்டுக்கு நீங்க மாத்தி மாத்தி பாத்துங்க. இல்ல வேற வேற நாள் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ சுக்கிரன் நீச்சமான ஒருவருக்கு அப்படி பெருசான ஈடுபாடுகள் பெருசா இருக்காது. ஒழுக்கமானவரா இருப்பார். சுக்கிரன் உச்சமானவருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பார்க்கும்போதே சுக்கிரன் உச்சமான ஒருத்தரை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவரோட லுக்கு, நடை, உடை, அட்டிட்யூட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இதுல எந்த லக்னம்ன்றத வச்சு அவருக்கு அந்த அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமையுதா இல்லையான்னு. இதுவே நீங்க மீன லக்னமா, தனுசு லக்னமா இருந்தா மனசு ஃபுல்லா ஆசை இருக்கும். ஐயோ இது பேர் கெட்டு போயிருமேன்ட்டு சுத்திட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான சில குறிப்பிட்ட லக்னம் இருக்கு. நீங்களே துலாம் லக்னமா இருக்கிறீங்க, ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னாக்கா, இந்த இடத்துல சுக்கிரன் நல்ல ஆகா ஓஹோன்னு நல்ல பலனை குடுப்பாரு. குறிப்பா சுக்கிர திசையில ரொம்ப நல்ல அமைப்புகள்ல தாம்பத்தியம், கணவன் மனைவி அமைப்பு, காதல் அமைப்புகள் இருக்கும். ஓகே. இப்ப 80 வயசுல ஒருத்தருக்கு சுக்கிர தசை வந்துருச்சுங்க. சுக்கிரன் உச்சம்ங்க என்ன இருக்கும்? ஆசைகள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்காது. யாராவது ஒருத்தருக்கு இருந்திருக்கும்ல, அவருங்க கேட்டு பாருங்க. வயதானவங்க ஜோசியமா தான் கேட்கறேங்க, தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. யாராக இருந்தாலும் சுக்கிரன் வரும்பொழுது அவருக்கு ஆசையும், தாம்பத்தியத்தையும், காமத்தையும் தூண்டுவார், கொடுப்பார். ஓகேங்களா? வயதுக்கு ஏற்ற மாதிரி. இல்லங்க சின்ன வயசுல எப்படிங்க? இந்த இடத்துல அபியூஸ்லாம் இப்படித்தான் நடக்கும். இதனாலதான் மீன ராசிக்காரங்களுக்கும், சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அடுத்த கோச்சார அமைப்புகள் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு சுக்கிர தசை இருந்தா கவனமா இருங்க, கவனமா இருங்க. ஆண் குழந்தைங்களுக்கும் சேர்த்தே கவனமா இருங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இந்த ஒரு அமைப்பு. கோச்சார 7.5 சனி, ஜென்ம சனி அமைப்புகள்ல வயதுக்கு ஏற்ற மாதிரியான சின்ன சின்ன பாலியல் தீண்டல்கள், சீண்டல்கள் இருக்கும். இதுக்குதான் அம்மா அப்பாவா கவனமா இருங்க, கவனமா இருங்கன்னு அப்படியே கொஞ்சம் மறைச்சு மறைச்சு ராசி பலன் சொல்றதுல சொல்லுவோம் பாருங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சுக்கிரனை வச்சுங்க பல விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக லக்னம் என்னன்னு தெரியணும். உங்களோட லக்னம் இதுதாங்க என் லக்னம். துல்லியமா என்னோட லக்னம் தெரிஞ்சிருது அப்படின்னாக்கா, அதனை வச்சு உங்களுக்கு
உங்களோட குழந்தைங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இப்ப என்ன தசை நடக்குது, சுக்கிரனோட வீட்டுல இருந்து நடக்குதா, அல்லது சுக்கிரனை நடத்துறாரா, சுக்கிரனோட தொடர்புல இருந்து நடக்குதா, சுக்கிரனோட வீடுகள், சுக்கிரன் தொடர்பு கொண்ட பாவகங்கள் 3, 7, 11ஆம் பாவகங்கள்ல தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் இங்க ஒருத்தருக்கு தாம்பத்தியத்தின் அனுபவத்தை கொடுக்கும். ஜென்ம அஷ்டம சனியாக இருக்கிற பட்சத்துல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல் முறையா வேற ஒருத்தரோட இருக்கக்கூடிய அனுபவத்தை கொடுக்கும். நீங்க ஜென்மசனி அஷ்டமசனி கடந்து வந்தவங்களா இருந்தாக்கா ஆணாக இருக்கீங்களோ பெண்ணாக இருக்கீங்களோ கமெண்ட் போட முடியாது. ஆனா ஒரு லைக் போட்டுப்போங்க, உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்த. ஓகேங்களா? அதுலயே பார்த்துக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.